Hi friends, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல ஒரு keychain பாருங்க, small sunflower keychain ஆட்டும் யூஸ் பண்ணலாம், நம்ம வேற எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இப்போ எப்படி பண்ணதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுக்கு நம்ம yellow color நூல், maroon color நூல், நான் ரெண்டு நூல் எடுத்துக்கேன். கத்திரிக்கோல் 2.5 mm ஊசி எடுத்துருக்கேன். பின்னால் உள்ளதை ஸ்டிச் பண்ணி விடுறதுக்கு சின்ன ஊசி கத்திரிக்கோல், அவ்வளோதான் நமக்கு தேவை. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல ஒரு மேஜிக் நாட் போட்டு விடணும். பாருங்கள், மேஜிக் நாட்டு இப்படி கையில் சுற்றி வச்சுக்கிட்டு எடுத்து இதை இப்படி பிடிச்சி வச்சு விடணும். வச்சுட்டு இதில் ஒரு செயின் போட்டுடணும். இது மேஜிக் நாட் ஆகிடும். அடுத்தது ஒரு செயின் போட்டு இனிமேல் சிங்கிள் க்ரோஷே, நம்மளுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அத்தனை சிங்கிள் க்ரோஷே போடணும். நம்மளுக்கு 3 ஆச்சு. Four, 5 இப்படி நம்ம சுற்றி 6 7 8 9 10 11 12 13 14 நம்ம 14 சிங்கிள் க்ரோஷே போட்டு இதை இழுத்து விட்டுறணும். இப்படி நமக்கு ஒரு ரவுண்டு கிடைக்கும். நம்ம இதை பாருங்க, இதில் ஸ்லிப் நாட் போட்டு நமக்கு அழகாக ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆயிரும். இனிமேல் பாருங்க, 1 2 3 செயின் போட்டு நம்ம டபுள் க்ரோஷே போடுவோம்ல, அப்படி தான் சேம் இடத்துல போட்டு வச்சு நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ள அப்படியே நம்ம டபுள் க்ரோஷே முடிக்கக்கூடாது. அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு சேம் இடத்துல தான் இப்படி எடுத்து பாருங்கள், இப்படி வரும். அது போட்டு நெக்ஸ்ட்டுக்குள்ள இதுக்குள்ள போட்டு முடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அங்கே முடிக்கக்கூடாது. அடுத்தது எடுத்து டபுள் க்ரோஷே தான், ஆனால் முதல்ல முடிக்காமல் எடுக்கணும். பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே
பிடிக்கக்கூடாது. லாஸ்ட்டு வந்துட்டோம். வச்சு இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி முதல்ல நம்ம போட்டிருக்கோம்ல இதில் ஜாயின் பண்ணி ஸ்லிப் நாட் இப்படி நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த சென்டர் இந்த இருக்குல்ல இது இனிமேல் நம்ம எல்லோ கலர் எடுத்து இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டிச் வருவது இல்லையா இதில் போட்டு த்ரீ செயின் போட்டு த்ரீ செயின் போட்டு இது பாப்கார்ன் ஸ்டிச் நம்ம இது சொல்ல போகிறது. இப்போ பாருங்கள் இங்கே 3 டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் 3 டபுள் க்ரோஷே போட்டு 3 செயின் 2 டபுள் க்ரோஷே போட்டு நமக்கு இது செயினுக்கு பிறகு 2 வந்திருக்கு. நம்ம 3 செயின் போட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டிருக்கு. நம்ம இனிமேல் இப்படி வச்சுட்டு நம்ம முதல் போட்டோம்ல போட்டு இப்படி இழுத்துறோம். பாருங்கள் உங்களுக்கு அழகாக அந்த ஒரு செயின் போட்டனால இப்படி வந்து இதாகிடும். பாருங்கள் 1 2 3 4 செயின் போட்டு நெக்ஸ்ட்டுக்குள்ளே போட்டு இன்னும் டபுள் க்ரோஷே த்ரீ டபுள் க்ரோஷே one chain, 1 2 3 போட்டு பாருங்கள் இதில் 3 டபுள் க்ரோஷே 1 செயின் 3 டபுள் க்ரோஷே இதுக்குள்ளே போட்டு இப்படி இழுத்துட்டா நம்மளுக்கு இப்படி ஆகிடும். 1 செயின் போட்டு பாருங்கள் இப்படி வரும். 1 2
3 4 chain போட்டு next பாருங்க 1 2 3 1 chain, three. போட்டு நமக்கு 3 double crochet 1 chain 3 double crochet இப்படி போட்டு இங்க 1 chain 2 3 4 இப்படி வரும். இங்க next 1 2 3 1 chain, three times double crochet 1 chain 3 times double crochet இந்த இதில் போட்டு பாருங்க 3 4 chain 1 2 3 4 chain போட்டு இப்படி நம்ம எல்லா ரவுண்ட்லேயும் நம்ம முடிச்சிடணும். பார்ப்போம், முடிச்சு நாம் பார்ப்போம். பீஸ்க்கு வந்துட்டோம். என்ன லாஸ்ட் ஒன்று last one 2 3 chain, லாஸ்ட் ஒன் இப்படி போட்டு எடுத்துருங்க. எடுத்து 1 செயின் போட்டு நிறுங்க. இனிமேல் 1 2 3 4 போட்டு இதில் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன பாருங்கள், இதுக்குள்ளே எடுக்கணும். இதுக்குள்ளே எடுத்து ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடலாம்.
இதை ஸ்டிச் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு பாருங்கள் இதில் ஒரு பாசியை நம்ம வச்சிடலாம். பாருங்கள், இப்படி செயின் போட்டு இதில் கொஞ்சம் நான் இது 12 பெட்டல் போட்டிருக்கு, இதில் 14. இப்போ வந்து இதெல்லாம் 14. இது இப்படி சின்னதாக செய்து உங்களுக்கு கீ ஹோல்டராட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். நேயர்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது இப்போ பண்ணது. தேங்க்யூ.